एकगुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशुचे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं कर्वावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। इनके तेजोबिंदु उपनिषத்துல 185வது மந்திரம் சாப்டர் வைஸ் 4வது சாப்டர் போயிட்டு இருக்கோம். இதில் முருகப்பெருமான் கேட்ட கேள்வியில் ஜீவன் முக்தன் விதேக முக்தன் வித்தியாசம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கணும். பிள்ளையும் ஞானி அப்பாவும் ஞானி. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல என்ன பலன்னா அடியார்களுக்கு பலன். கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கேள்வி. அப்போ ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்திக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஜீவன் முக்தன் வாழும்போதே மோட்சம், வாழ்க்கைக்கு அப்பால் மோட்சம். அதான் மோட்சம்னா விடுதலை. இப்போ நாம் அடிமையாக இருக்கோம், இருட்டில் இருக்கோம், துக்கத்தில் இருக்கோம், பயத்தில் இருக்கோம், குழப்பத்தில் இருக்கோம், வாழ்க்கையே நரகமாக இருக்குது. அதுவே நமக்கு சுவையாக இருக்குது. நரகமே சுவைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். நம்ம பழகி போச்சு, எரும மாட்டுத்தோல். அதனால் அப்படியே போயின்னு இருக்கு, அப்படியே இருக்கட்டும்ங்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா ஒரு மனுஷன் பிறக்கும்போது எப்படி வேணாலும் பிறக்கலாம். சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் அவன் மனிதனாக முடியும், தேவனாக முடியும், இறைவனாக முடியும். சாஸ்திரம் தெரியலன்னா மனிதனாக கூட ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பகவத்கீதை சொல்லுது, அடியான் கருத்து இல்லை, சொந்த கருத்து இல்லை. சொந்த கருத்து எனக்கு எதுவுமே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல சிரவணம் பண்ணி என்னுடைய ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது சந்தர்ப்பம் பார்த்து கரெக்டாக வெளில வரும். அப்படி வெளியில் வர விஷயங்கள் தான் அடியன் பேசுகிறது. எதையும் பார்க்காம கடன்னு பேசிட்டு போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து அப்படியே லிங்க் கொடுத்துட்டே இருப்பார் சுவாமி. அது ஒரு பெரிய மிராக்கல். அதனால் இந்த மந்திரத்தில் மனிதன் தான் யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? எல்லாருக்கும் தெரியுமா தான் யாருன்னு? உன்னை அறி உன்னை அறி உன்னை அறின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. தன்னை அறியணும் தன்னை அறியணும் தன்னை அறியணும் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல, யாரும் அதுக்கு முயற்சியும் பண்ணுறதில்ல. ரொம்ப கோடியில் 5% அதை தேடுறாங்க, அடைகிறாங்க. இது ஒரு பெரிய யஜ்யம். ஞானயோகங்கிறது ஒரு பெரிய யாகம். அதில் ஆகுதி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் அதை விளையாட்டாக பண்ணுறோம். பெரிய மகானுபாவுக்கு சங்கரர் சொல்கிறார் இந்த வார்த்தையை. பெரிய யாகம், அதில் நாம் விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது முருகன் திருவிளையாடல் தான் சொல்லுவோம். எதையுமே ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே பெரிய சுமையாக சுமந்தெல்லாம் எந்த காரியமும் பண்ண மாட்டோம். அந்த வேலையை ரொம்ப எளிமையாக பண்ணுறோம். இந்த உலகத்தில் நாம் ஒரு எறும்பாகவும் வாழலாம், இந்த சிருஷ்டியை படைக்கக்கூடிய பிரம்மமாகவும் வாழலாம். நீ எறும்பா வாழ்ந்தாலும் சரி, நீ பெரிய மகானுபாவ வாழ்ந்தாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோடு தொடர்பு கொண்டா அந்த வல்லமை ஆசீர்வாதமாகி லோகக்ஷேமத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக ஆயிடலாம். ஒரு சாதாரண எறும்பு இல்லையா, ஒரு குப்பை மாதிரி ஒரு எறும்பு செத்து போயிட்டால் யாராவது கவலைப்பட போகிறாங்களா? அதுக்கு சிலை வைக்க போகிறாங்களா?
அதுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைச்சு கொடுக்க போகிறாங்களே எறும்புக்கு? கிடையாது. அப்படியே குப்பை மாதிரி என்ன பண்ணுவாங்க, தள்ளி விட்ருவாங்க. இந்த கேலக்சியில் சூரியனே ஒரு எறும்பு மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்களும் நானும் யார்? அல்பத்துலேயும் அல்பமாக இருக்கும். ஆனால் இந்த அல்பத்துலேயும் அல்பமான இந்த எறும்புக்குள்ள இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய பரம்பொருள் சாந்தமாக சௌக்கியமாக உட்காந்துருக்கு. அதோட தொடர்பு கொள்ளக்கூடிய அறிவு மனித நிலைக்கு ஒண்டி தான் ஏற்படுது. அதை குரு தான் அதை வந்து கண்ணை திறந்து விடுறாங்க. நீ எறும்பல்ல, நீ மகத்து, நீ பரம்பொருள், உனக்கு எல்லா வல்லமையும் இருக்கே, எதையும் செய்யலாம் அப்படின்னு அவரும் செய்து காட்டுறார். தன்னை சார்ந்தவங்களையும் செய்ய வைக்கிறார். இப்போலாம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். யாருமே சொல்லாத வார்த்தை அடியேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ரைட்டப் எழுதி போட்டேன். 1 கோடி சிஷ்யர்களை முக்தர்களாக்கணும், அதாவது பக்தர்களை முக்தர்களாக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் நீண்ட கால விருப்பம். அதில் ரொம்ப தெளிவாக எனக்கு அந்த ஃபோக்கஸ், தெளிவான அந்த அறிவும் அந்த செயலும் ஒரு சைட்டும், ஃபர்காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தொலைநோக்கு பார்வை, ஃபர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க, அதுவும் தெளிவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபர்காஸ்டிங் பார்த்துட்டோம்னா அது நடந்துடும். ஃபர்காஸ்டிங் பார்க்க முடியாது, முயற்சி பண்ணலாம், பார்க்குறது இல்லை. அது தானாக ஃபார்ம் ஆகும், தானாக வெளிப்படும். அகம் பிரம்மாஸ்மி மாதிரி தான். முக்தி கொடுக்க முடியுங்கிறத எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அதனால தான் தைரியமாக எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எழுதியே கொடுத்துருக்கேன். சொல்கிறதுக்கே பயப்படுற ஒரு விஷயத்த எழுதியே கொடுத்துருக்கேன். அது அந்த அவனும் நானும்ல சேர்த்துருப்பான், ஏற்றிருப்பான். எதுன்னா அது என்னது? அது ஒரு உணர்வு, அது ஒரு உயிர்நிலை, அது ஒரு உயிர்ப்பு. அதை செய்யணும். நம்ம செய்ய போகிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் நம்மை தூண்டுகிறது, நாம் காலை எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். பாக்கியெல்லாம் தானாக நடக்கும். என்னுடைய கடந்து வந்த இந்த 30 ஆண்டுகள் வாழ்க்கையில் இப்படி தான் போயிருக்கு. எல்லாமே சொல்லி தான் நடந்திருக்கு. அது என்னமோ சொல்லி தான் செய்கிறார். நான் இந்த உபதேசம், இந்த வாக்கியங்கள், இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்குறேன்னா, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் உங்களுக்கு எது தேவையோ அன்னன்னைக்கு அதை உபதேசமாக கொடுத்துக்கிட்டே வருது. அது இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எப்போ எல்லாம் அடியன் பேசுகிற பேச்சு உங்கள் உயிரை தொடுதோ அது அடியனுடைய வாக்கல்ல, ஆண்டவனுடைய வாக்கு. அப்படியே அவர் விளையாட்டாக ஒவ்வொரு ஆடியோலையும் ஒன்றா சொல்லிக்கிட்டே வரார். இது ஒரு யாகம், இது ஒரு யோகம், இது ஒரு யஜ்யம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த எறும்பு இறைவனாக மாறின ஒரு கதையை தான் இந்த பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத்து சொல்லிக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் எறும்பா இறைவனா அப்படிங்கிறது உங்களுடைய அறிவு நிலையை பொறுத்து இருக்கு, புண்ணியத்தை பொறுத்து இருக்கு. அதனால் இன்னைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில், ஒரு கேள்வி கேட்டார், 140 150 மந்திரத்துக்கு பதில் சொன்னார். 2வது கேள்வியில் இப்போ 185 வந்திருக்கு. அது கண்டினியூஷன் தான். ஒரு 15 மந்திரம் வந்திருக்கோம், தாண்டி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நாமே தியாத்தா, நான் தியாத்தா இல்லை, தியானிப்பவன் அல்ல. நாமே தியேயம், நான் தியானமும் தியேயம் ஆப்ஜெக்டும் இல்லை. நாமே தியானம், அதுக்கான எக்யூப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய தியானமும் அல்ல, கருவியும் இல்லை. நான் தியானிப்பவனும் அல்ல, தியானிக்கப்படும் பொருளும் அல்ல, தியானமும் அல்ல. இந்த 3ஐயும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாட்சி, பார்ப்பவன், சதா பார்ப்பவன், அதுதான் பிராமணர் அப்படின்னு சொன்னாங்க. பிராமணன் பார்ப்பவன், பார்ப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். சாட்சி, திருக், பிரம்மம், எல்லாம் ஒரே அர்த்தம்தான். நாமே தியேயம், லட்சியமும் ஆப்ஜெக்டும் நான் இல்லை. நாமே தியானம், தியானமும் அல்ல. திருப்பதி இப்போ கிடையாதுங்கிறார் அவர். நாமே மனுகு, நான் மனுவும் அல்ல, பெரிய ரிஷியாக இருந்தார் மனு, அவரும் இல்லை. நாமே சீதம், குளிர்ச்சியும் அல்ல. நாமே உஷ்ணம், உஷ்ணமும் அல்ல.
நாமே திருஷ்ணா, எனக்கு எந்த தாகமும் இல்லை. பசி தாகம்லாம் யாருக்கு? சரீரம் இருந்தால் தான். நாமே சுதா, சுதானா பசி, சுதா இல்லை க்ஷுதா. நாமே சுதா. நாமே மித்ரம், நண்பனும் அல்ல. நாமே சத்ரு, நம் பகைவனும் அல்ல. நாமே மோகோ, எனக்கு எந்த மயக்கமும் இல்லை. மோகம்னா என்னது? மயக்கம். நாமே ஜெயக, நான் வெற்றியும் அல்ல. நாமே பூர்வம், நான் கிழக்கும் அல்ல. நாமே பச்சாத், நான் மேற்கும் அல்ல. நாமே ஊர்தவம், நான் மேலும் அல்ல. நாமே திசாக, நான் திசைகளும் அல்ல. நாமே வக்தவியம் அல்பம், நான் பேசுவதோ அல்பம், பேசுவதும் இல்லை. நாமே ஸ்ரோத்தவியம், நான் கேட்பதும் பேசுபவனும் அல்ல, கேட்பவனும் அல்ல. பேசுவதும் அல்ல, கேட்பதும் அல்ல. அன்வபி, நாமே கந்தவியம், நான் போக வேண்டிய இடம் எதுவும் இல்லை. ஈஷத்வா, ஈஷத்வானா கொஞ்சம் கூட கிடையாது. ஈஷத்வா கொஞ்சம் கூட இல்லை. நாமே தியாத்தவியம், நான் தியானிக்கப்படும் ஆப்ஜெக்டும் அல்ல. சவிகல்பத்தில் ஆப்ஜெக்டை நாம் தியானம் பண்ணுறோம். இதெல்லாம் கடந்துட்டாங்க இவங்க. இப்போ இவர் ஜீவன் முக்தனை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஜீவன் முக்தன் ஆகலை, இப்போ ஆகிறதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஜீவன் முக்தன் ஆன பிற்பாடு இதை தான் சொல்லுவீங்க. எல்லாத்தையும் விட்டுடுவீங்க, எல்லாத்தையும் விட்டுடலாம். நல்லா சட்டையில் ரொம்ப நாளாக ஒரு 30 ஆண்டுகளாக 35 வருஷமாக பாக்கெட்டில் எப்போதும் இந்த ஏடிஎம் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, லைசன்ஸ் எல்லாம் பர்ஸ்லாம் வச்சுருப்பேன் பாக்கெட்டில். இன்றைக்கி அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வாரமாக எடுத்து கீழே வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா விடுறேன். அது ஒரு பெரிய பொறுப்பு. அது அந்த பொறுப்பு என்னை விட்டு அது போகுது, தானாக போகுது. எடுத்து வச்சுட்டேன். அந்த நேரம் பார்த்து புதுசாக ஒருத்தவன் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தான். புதுசாக வாங்கி வச்சேன். அப்புறமா என்னமோ அதை வைக்க தோணல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு பேனா மட்டும் இருக்குது. அது தானாக போகும், ஒன்று ஒன்றா விலைக்கு போகும். போகிறது போட்டோம். அதனால் நாமே கந்தவியம், போகிற இடம் இல்லை. நான் போகிறதுக்கு எங்கேயுமே இல்லை. எங்கே போனாலும் எங்குள்ளே தான் நான் போய் ஆகணும். ஈஷத்வா கொஞ்சம் கூட கிடையாது. நாமே தியாத்தவியம், அதனால் நான் ஆப்ஜெக்ட் இல்லை. இதெல்லாம் இந்த நிலை ஏன் வருதுன்னா சித்த சுத்தின்னு சொல்கிறேன். சித்த சுத்தின்னு நம்ம நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துடாதீங்க. சித்த சுத்திக்கா இவ்வளோ வேலை செய்கிறோன்னா, ஆமாம். சித்த சுத்தினா என்ன அது தெரிஞ்சுங்க. சித்த சுத்தினா என்ன? வாசனா சயம் பண்ணுறது தான் சித்த சுத்தி. வாசனா சயம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பக்தி யோகத்தில் இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, மனுஷன் பிறக்கிறான், மனுஷ உருவத்தில் பிறக்கிறானே தவிர அவன் சாஸ்திரம் தெரியாத வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இது யாரும் ஸ்ட்ராங்காக சொல்கிறதில்ல. உங்கள் அப்பா அம்மா கரெக்டாக சொல்லியிருக்கணும், சின்ன வயசுலேயே சொல்லணும். அதை மனுஷனாக பிறந்த மனுஷன் அல்ல, சாஸ்திர அறிவு இருக்கணும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிற அறிவை ஒரு 15 வயசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துடணும். உங்கள் வாழ்க்கையில் அந்த குழந்தைங்க அப்பப்போ காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தை சொன்னால் கோச்சிக்கும், ஆனால் கோச்சிக்கிட்டோம், அது தப்பு இல்லை. நாளைக்கு அங்கே போய் வெளியில் போய் அடி வாங்குறது உத வாங்குறத விட வீட்டில் சமையல் புதுசாக பண்ணுறா குழந்தை, ஏதாவது தெரிஞ்சதாக பண்ணுறா, குறைபாடுகள் இருக்குது, நிறைய இருக்குது, அதை அப்பப்போ சின்னதாக வலிக்காமல் சொல்லணும். சொல்லி கொடுத்தா நாளைக்கு அங்கே வெளியில் செய்யும்போது கரெக்டாக செய்வாங்க. மற்றவங்க நம்ம பொண்ணு மாதிரியாக அவங்க டீல் பண்ணுவாங்கன்னா டீல் பண்ண மாட்டாங்க. ஒரு கணவனே தன்னுடைய குழந்தைகளை பார்க்குற மாதிரி தன்னுடைய மனைவியை பார்க்குறதில்ல. தன்னுடைய குழந்தைகள் செய்கிற தவறுகளையும் சரியையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கிற கணவன் தன்னுடைய ஒய்ஃப் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதில்ல, பெருசாக கோச்சிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்டு தான் பேரண்ட்டுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. பொறுப்புகள் தெரிஞ்சுக்காமல் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற நீ? எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கா? குழந்தை கேட்டால் டெய்லி ஒரு கதை சொல்லணும், அதுக்காக படி. இனிமேலாவது படித்து தொலை. அடுத்தது இப்போ 20 வயசு வரைக்கும் அது வளரப்போகுது. அப்போ அதுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு பாயிண்ட்டு, பிறந்தா மட்டும் குழந்தை இல்லை,
பிறந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ளே அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லித்தரணும். ஒன்றுமே சொல்லித்தரணும், அப்புறம் எப்படி சரியாக வளரும்? ஒரு பையன் எப்படி சரியாக வளருவான், ஒரு பொண்ணு எப்படி சரியாக வளரும்? அதுக்கு அறிவு கேட்டின நேரத்தில் சந்தர்ப்பம் வரும்போது கோச்சுக்கலாம் கூட. அது கோச்சா கோச்சுக்கிட்டோம், சாப்பிட மாட்டேன் சாப்பிடாம போட்டோம். சொல்ல வேண்டியதை நீ சொல்லனா நீ செய்ய வேண்டிய கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். அந்த தோஷம் ஒன்றை தான் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கரெக்டாக அந்தந்த வயசில் அதை சொல்லித்தரணும். அதை மீறி அது போதுன்னா அது தலையில் மண்ணள்ளி போட்டுக்குதுன்னு விட்டுடணும். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அதனால் பசுவாக தான் இருக்கிறோம். அது வரைக்கும் பிறந்தா கூட பசுவாக. சாஸ்திர ஞானம் முக்கியம். நமக்கு எப்படி சொல்லித்தரானுங்க, எனக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பிடிக்காது அப்படின்னு நாஸ்திகத்தை வளர்க்குறான். நம்மளும் அவனை செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிறோம். என்ன ஆகும்? நாடு என்ன ஆகும்? சாஸ்திர சம்பிரதாயம் தெரியலைன்னா நீ மிருகம்தான். அதை உன்னை கல்ச்சர் அப்போ சாஸ்திர சம்பிரதாயம் ஆனதுக்கப்புறம் நீ மனிதன் ஆகுறீன்னா அடுத்த பக்தியில் போகணும். பக்தனாகிட்டியா அடுத்தது யோகத்தை நீ சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். பக்தனாக இருக்கும்போது யோகத்தை சிந்திக்கணும். நீ மிருகமாக இருக்கும்போது மனுஷனாகிறத சிந்திக்கணும். மனுஷனாக இருக்கும்போது நீ பக்தனாகிறத சிந்திக்கணும். பக்தனாக இருக்கும்போது நீ யோகத்தை ஏதாவது ஒன்று பிடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்குறது பேரண்ட்டு கடமை. அதெல்லாம் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. 25 வயசு 21 வயசு வரைக்கும் விட்டுவிட்டு அப்புறம் அது லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுது. அது அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒத்துக்கிறது இல்லை. எங்களுக்கு எகைன்ஸ்டாக பேசுது. அப்படி தான் பேசும். நல்லா பேசுது, சிறப்பாக பேசுது, எய்த்து பேசுது. நீ என்ன சொல்லி வளர்த்த? நீ அதை எதையாவது சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கியா? உனக்கே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. அது கேட்குறதெல்லாம் கொடுத்த, அது கேட்குறதெல்லாம் இப்போ கொடுக்க மாட்டேங்கிற. இப்போ அப்படியே சமுதாயம் என்ன ஆயிடுச்சு? போச்சு, எங்கேயோ போச்சு. வைதிகங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போச்சு. எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சாஸ்திரம், இவ்வளோ சாஸ்திரம் கிடையாது. நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குது, பயன்படுத்துறது இல்லை. அப்புறம் எப்படி எல்லாம் சரியாக நடக்கும்? எல்லாம் ஏடாகுடமாக தான் நடக்கும். முதல்ல ஏடாகுடம்னா முற்றிலும் ஏடாகுடம் தான். ஆனால் கோச்சிக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் விதையை போட்டுடணும். குழந்தை கோச்சிக்குவா, பையன் கோச்சிக்குவான், சாப்பிட மாட்டான். நீங்கள் பண்ணனா வெளியே அடிப்பாங்க போகுது, உதவாங்க போகுது, அது பரவாயில்லையா? நீங்கள் அடித்தா வலிக்காமல் அடிப்பீங்க. வெளியில் அடிக்கிறவன் எப்படி அடிப்பான்? நல்லா பலார்னு போடுவான். அது உட்காந்து அழுவோன்னு ஒப்பாரி வைக்கும். எங்கேயாவது ஓடி போய்டும், எங்கேயாவது தெருவில் நிற்கும். பொண்ணாக இருந்தால் வெளியில் போயிட்டு உள்ளே வர முடியாது. சமுதாயம் சின்ன பின்னாக்கிடும். பார்க்குறீங்கள, டிவியில் பார்க்குறீங்கள்ல. அதனால் மரியாதையாக ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தெரிஞ்சுக்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க. பணம் சம்பாரி டாக்டர் ஆகுங்கிறதையே சொல்லித்தரல. நீட் எக்ஸாமினேஷனுக்கு இப்போலேருந்து 5 வயசுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் இந்த சித்தசுத்தின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய மனித நிலையிலிருந்து மிருகமாக தான் பிறக்கிறோம். மனிதனாலாம் பிறக்கலை, எல்லோரும் மிருகம்தான். நம்மளை மனிதனாக மாற்றுறது சாஸ்திரம்தான். அந்த அறிவுரைகளை உள்ளே போக போக அது வேலை செய்யும். இப்போ மந்திர வார்த்தைகள் எப்படி உங்களுக்கு ரசாயன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, பிரம்மஸ்வரூபத்துக்கு வரைக்கும் கொண்டு போதா இல்லையா? அது மாதிரி அந்த மந்திர வார்த்தைகள் பக்தனாகணும். பக்தனானதுக்கப்புறம் யோகி ஆகணும். யோகி ஆனதுக்கப்புறம் ஞானி ஆகணும். ஞானி ஆனதுக்கப்புறம் இறை ஸ்வரூபத்துக்கு வரணும். இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே நம்ம லௌகிக வாழ்க்கையை நம்ம தொடர்ந்தோம்னா எல்லாம் சரியாக நடக்கும், விவேகமாக நடக்கும், அமைதியாக நடக்கும், ஆனந்தமாக நடக்கும். இப்போ ஏன் எதுலேயும் எல்லாம் அமைதி, ஆனந்தம், அறிவு இல்லைன்னா மெய்யறிவே ஒன்றுமே இல்லை. ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, அது பேரண்ட் ஆகிடுது. அதுக்கு வயசு வந்துடுது, அதுக்கு எதுவும் ஒன்று சேர்த்து விட்றாங்க. எதை நடத்துகிறாங்களோ இல்லையோ இதை நடத்திடுறாங்க. அதனால் சித்தசுத்திங்கிறது சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாவுக்கும் நெருப்பு வைக்கிறது. அதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சாதான் குரு சொன்னது கேட்கும். இல்லைன்னா அசுரத்தனமான விஷயமாக தான் இருக்கும். இதெல்லாம் சொன்னால் நிறைய பேசணும். நான்
பக்குவமான ஒரு கருத்துக்களை அது உள்வாங்காது. அதெல்லாம் பிடிக்காது. கோயில் பிடிக்காது, தியானம் பிடிக்காது, குரு பிடிக்காது, சாஸ்திரம் பிடிக்காது, நல்லது எதுவுமே பிடிக்காது. அதுக்கு என்ன தோணுதோ அது செய்யும். விசில் அடித்தாங்க கொஞ்சம் சினிமாவை பார்த்து வளரும், சினிமாவை பார்த்து கற்றுக்கும், அதான் நான் உண்மைன்னு நம்பும். அதனால் சித்த சுத்திங்கிறது எதுன்னா கர்மாவில் கொஞ்சத்தையாவது எரிக்கணும். ஓரளவுக்கு நம்ம சிரவணம் பண்ணக்கூடிய அளவுக்கு காது திறக்கிற அளவுக்காவது கர்மாவை எரிக்கணும் இல்லையா? காது எப்போ திறக்கும்? நீ உக்காந்தா தானே காது திறக்கும். உன்னை உட்காரவே விடாத. அப்போ என்ன பண்ண போகிற? 1 மணி நேரம் உன்னை உட்கார விடாத. எப்போ கேட்க போகிற? காது திறக்கிறதுக்கு 1 மணி நேரம் வேணும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. காதை திறக்கிறதுக்கு 1 மணி நேரம் நீ உட்காரணும். அதுவே ஒன்று விடாத. இப்போ அப்படி தானே யாரும் இல்லாமல் போயிடுச்சு. சிரவணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? எல்லாமே உபதேசம் பண்ணுறதுக்கு வந்துடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. அறிவே இல்லை ஆனால் உபதேசம் பண்ணுது. என்ன பண்ணுறது? மெய்யறிவே இல்லை ஆனால் உபதேசம் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குது. அதை பண்ணுது, இதை பண்ணுது, எல்லாம் பண்ணுது. சிந்திக்க எண்ணங்கள் எதுவும் இல்லாத நிலை, அதான் சித்த சுத்தி. மோட்சம் அந்த சுத்தமான சித்தத்தில் உக்கார்றது, அதான் மோட்சம். புரியுதா? அவஸ்தானம்னு பேர், ஸ்வரூப அவஸ்தானம்னு பேர். தன்னுடைய சத்தில் தான் சித்தாக அமர்ந்தது. முதல்ல இருக்கிறதுங்கிறது நம்ம அறிவுக்கு வரும். சத்து ஒன்று, பரம்பொருள் ஒன்று இருக்கிறதுங்கிற அறிவுக்கு வரும். அப்புறம் இருக்கிறேன்னு அறிவுக்கு வரும். அப்புறம் பிரம்மமாக இருக்கிறேங்கிற அறிவு வரும். இந்த 3 நிலைகளில் வேதம் முதல்ல கர்மயோகத்தை சொல்லி, அப்புறம் தியானம்னு சொல்லக்கூடிய உபாசனாவை சொல்லி, அப்புறம் ஞானத்தை சொல்லுது வேதம். அதனால நாமே போக்தா, போக்தவியம், ஈஷத்வா, கொஞ்சம் கூட நான் போகிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே நாமே ஸ்மர்த்தவியம், ஏற்கனவே நான் படித்ததை நினைவுபடுத்துறதுக்கும் எதுவும் இல்லை. சாஸ்திரம்லாம் எனக்கு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான் அவன் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. நாமே போகோ, நான் போகம் அல்ல. நாமே ராகோ, எனக்கு எந்த பற்றும் இல்லை. நாமே யாகோ, எந்த யாகமும் நான் செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நாமே லயக, நான் எதிலும் லயமாகுவதில்லை, எல்லாம் என்னுள் லயமாகிறது, பிரளயம்னு பேர். நாமே மௌக்கியம், நான் பேசுவதும் இல்லை. நாமே சாந்தம், நான் அமைதியாக இருப்பதும் இல்லை. நாமே பந்தோ, நான் என்ன எதுவும் கட்ட முடியாது. நாமே பிரியம், பிரியமான பொருளும் கிடையாது, பிரமோதமும் கிடையாது. நான் எதை பார்த்தும் பிரியப்படுறதும் இல்லை. பிரமோதம், மோதம், பிரமோதம், பிரியம், மோதம், பிரமோதம், அந்த 3 நிலையை சொல்லுது. நான் பிரியம், நாமே பிரியம், நாமே மோதம், நாமே பிரமோதம், வா நாமே ஸ்தூலம், நான் ஒரு ஸ்தூலமான பொருளும் கிடையாது. நாமே கிருஷம், சூக்ஷ்மமும் கிடையாது. தடித்த பொருளும் அல்ல, மெலிதான பொருளும் அல்ல, கிருஷம். நாமே தீர்க்கம், நான் நெடிலும் கிடையாது. நாமே ஹ்ரஸ்வம், நான் குறிலும் கிடையாது. நாமே விருத்தி, நான் வளர்ச்சியும் கிடையாது. நாமே க்ஷயம், நான் தேய்ந்து போவதும் கிடையாது. யார்? எல்லாம் பிரம்ம லட்சணத்தை சொல்லிக்கிட்டே வருது. யார் அதெல்லாம்? நீங்கள் தான். அறியாத வரைக்கும் நீங்கள் அல்பம், அறிந்தால் பிரம்மம். அறியறதுக்கு என்ன? எவ்வளோ எளிமையான கருத்து, என்ன புரியலையா? இது சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் போட்டிருக்கு. நீ எறும்பாக இருந்து சாக போறியா, இல்லை இறைவனாக இருந்து வாழ போறியா? ரெண்டுமே நம்ம கையில் இருக்குது. இதை செஞ்சால் 12 ஆண்டுகள் ஃபோக்கஸ் பண்ணால் உலகையே வெல்லலாங்கிற அறிவு கிடைக்கும்னா அது பொய்யா சொல்லுது? ஏன் அதுக்குள்ளே போக மாட்டோம்? நீங்கள் வந்துட்டீங்க, மற்றவன் ஏன் வரமாட்டான்? புண்ணியம் இல்லை, சத்வகுணம் இல்லை. 1 மணி நேரம் உட்கார முடியாது இல்லைல்ல, உட்கார முடியறதில்ல யாராலையும். வேத கிளாஸ் சொன்னால் 1 மணி நேரம் உட்காரமா வேண்டாமா? ஒரு யாகத்தில் 1 மணி நேரம் உட்கார முடியல, ஒரு பூஜையில் 1 மணி நேரம் உட்கார முடியல.
ஒரு தியானத்தில் 1 மணி நேரம் உட்கார முடியல. என்ன வாழ்க்கை வாழ்கிற? எதுக்காக வாழ்கிற? எதுக்காக வந்தீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியும். எல்லாம் ஆடு மாடுக்கு என்ன தெரியுமா லட்சணம்? ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம். சாப்பிடும், அப்படியே அலையும், மைத்துனம் பண்ணும். மைத்துனம்னா போகம், குட்டி போடும், அப்புறம் பயப்படும். ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம். இதுதான் வாழ்ந்துட்டுருக்கான் எல்லோரும். இதை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஹிருதயத்துக்கு மேலே யார் வரா? எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலை இருந்துச்சுன்னா முதல்ல இந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். முதல்ல இந்த சாஸ்திரம் படித்தா இது நடக்கும்னா இதை படிச்சுட்டு தான் மறு வேலை. வேறு என்ன, நீ சாப்பிட்ற தூங்குறதெல்லாம் அப்புறம். எதை லைட்டை போட்டு வேலை போடுறான்னா, லைட்டு போடுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, நான் முக்கியமாக வேலையில் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த தரிசனம் ஆகிட்டா நீ சித்த புருஷன் ஆகிடுவேன்னு சொல்லுது. தரிசனம் பண்ணதுக்கு எனக்கு நேரமே இல்லை, நான் முக்கியமாக கடைக்கு போயிட்டுருக்கேன். முருங்கைக்காய் வாங்கணும், கத்திரிக்காய் வாங்கணும், வெண்டைக்காய் வாங்கணும், கட் பண்ணி போட்டு வறுத்து உள்ளே போடணும். நாளைக்கு வேறு காய், பரங்கிக்காய், வேறு என்னென்ன காயெல்லாம் இருக்கோ எல்லா காயும் வாங்கி கட் பண்ணணும், அலசணும், குழம்பு வைக்கணும், சாப்பிட்ணும், சாப்பிட்டு டாய்லெட்டு போகணும். அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அதே தான். என்ன வாழ்க்கை இது? ஒரு யோகத்தை பிடிக்கணும், குருவை பிடிக்கணும், புண்ணியம் பண்ணணும். நாமே தீர்க்கம், நாமே ஹ்ரஸ்வம், நாமே விருத்தி. வளர்ச்சியும் கிடையாது, தேய்மானமும் கிடையாது. அத்தியாரோப்பம் என் மேலே யாரும் எதையும் ஏற்றி வைக்கவும் முடியாது, அபவாதம் எதுவும் நீக்கவும் முடியாது. அத்தியாரோப்பம் அபவாதம்னு சொல்லுவாங்க. பிரம்மத்து மேலே இத்தனை உபாதிகளை ஏற்றி வச்சுருக்கு. உங்கள் சைத்தன்யத்து மேலே இத்தனை உபாதிகள் சட்டையை மேலே சுமத்தி வச்சுருக்கு. அது பர்டிகுலராக 3 உடம்பு கொடுத்துருக்குன்னா நாம் அதுக்கு மேலே நிறையா போர்வை, பனியன், அதுக்கு மேலே பனியனுக்கு மேலே சட்டை, கோட்டு, அதுக்கு மேலே டையு, அதுக்கு மேலே இன்னொரு கோட்டு, போர்வை போட்டுக்கிறோம். எல்லாம் இமேஜ், எல்லாம் இமேஜ். அத்தியாரோப்ப அபவாதம். ஏன்னா எதையும் ஏற்றிக்கணும் கிடையாது, இறக்குறதும் கிடையாது. நாமே சவுக்கு, எதுக்கும் பயப்படுறதும் இல்லை, நடுங்கிறதும் கிடையாது. நாமே பகு, நான் பழசும் கிடையாது, உங்கள் சிங்கிளும் கிடையாது. புரியுதா? நாமே ஆந்தியம், நான் இருளும் கிடையாது, பிளைண்டும் கிடையாது. நாமே மாந்தியம் சொல்லுவாங்களே, மாந்தன்னு சொல்லுவாங்களே குழந்தைங்க. மாந்தனா என்னென்ன அர்த்தம்னா செரிக்கலைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருத வார்த்தை. நம்ம சொல்லுவாங்களே சின்ன வயசில், மாங்காய் சாப்பிட்டா மாந்தம் வரும்னு சொல்லுவாங்க. மாந்தம்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம வேறு பால் கொடுத்தா ஒத்துக்காது. பசும்பால் எல்லா பாலும் கலந்து வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்ஜெக்ஷன் போடுறான், எல்லாம் பாவிகளாக பாவலோகத்தில் வாழ்ந்து என்னென்னலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிறான். சாஸ்திர அறிவு இருந்தால் செய்வான். அது மாதிரி உங்களுக்கெல்லாம் அந்த உணர்வே வரலையா? இந்த மாதிரி சாஸ்திர அறிவு இல்லாமல் இந்த நாடு நாசமாக போயின்னு இருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தமே ஏற்படலையா? ஒரு கருணை இல்லையா உங்களுக்கு இந்த சமுதாயத்து மேலே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே? இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த சாஸ்திர பிரச்சாரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். நீங்களும் இன்றைக்கி இருக்கலாம், ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்களும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் சாஸ்திரம் யுகமாக வந்துக்கிட்டே இருக்குது, பயன்படுத்துகிறதே இல்லை. நிலையான ஒரு முடிவை எடுக்கணும். எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு யாரும் ப்ரியாரிட்டி கொடுக்கல. என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. நாமே ஆந்தியம், இருளும் கிடையாது, பிளைண்டும் கிடையாது. நாமே மாந்தியம், மாந்தம் அஜீரண நோயும் கிடையாது. நாமே பட்டு விதம் மண்வப்பி, நான் ரொம்ப தளர்ச்சியும் கிழிதலும் நெய்ந்து போகிறதும் கிடையாது. நாமே மாம்சம், மாம்சமும் கிடையாது. நாமே ரத்தம், ரத்தமும் கிடையாது. நாமே மேதோ, கொழுப்பும் கிடையாது. நாமே ஹிய ஸ்ருக்க, ஸ்ருக்
புதிய வார்த்தை. வியத்து ஆகாயம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சிறுக்கு வந்து பிராணன், காற்று. சிறுக், நான் காற்றும் கிடையாது. நாமே மஜ்ஜா, நான் எலும்புக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, அது மஜ்ஜை, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாமே அஸ்தி, எலும்பும் கிடையாது. வா நாமே துவக்கு, தோலும் கிடையாது. நாமே தாத்து சப்தகம், 7 தாதுவும் நான் கிடையாது. சப்தகம் 7ம் கிடையாது. நாமே சுக்லம், சுக்லம் ஸ்ரோணித்தமும் கிடையாது. சுக்லம்னா வெள்ளை அர்த்தம், வெள்ளை. நாமே ரத்தம், வைணவர்களும் அதே தான், அந்த வெள்ளை சகப்பு தான். ஸ்ரோணித்தம் சுக்லம் ஸ்ரோணித்தம் தான், வெள்ளை சகப்பு. நாமே ரத்தம், சகப்பும் கிடையாது. நாமே நீலம், நீளமும் கிடையாது. நாமே பிருத்தக்கு, தனி தன்மையும் கிடையாது, தனி கலரும் கிடையாது. நாமே தாப்போ, வெப்பமும் கிடையாது. நாமே லாபோ, லாப நட்டத்துக்காக செயல்படுறது. நான் முக்கியம், நான் கவுனம், நான் தான் முக்கியம், நான் தான் செகண்டு, பிரதானம் செகண்டு அப்படின்னும் கிடையாது. முக்கியமும் கிடையாது, கவுனமும் கிடையாது. நாமே கொச்சச்சு, நான் எதுவுமே கிடையாது. நாமே பிராந்தி, பிராந்தினா நான் ஒரு குழப்பம், பயம், குழப்பம், பிரம்மை கிடையாது. நாமே ஸ்தைரியம், அதாவது உறுதியாகவும் இருக்கிறது இல்லை, அதாவது தெளிவும் கிடையாது. குஹ்யம், நான் ரகசியமும் கிடையாது. நாமே குலம், குலம் கோத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உயர்வும் கிடையாது. நாமே தியாஜ்யம், நான் விடக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. நாமே கிராஹ்யம், நான் ஏற்கக்கூடிய விஷயமும் எதுவும் இல்லை. நாமே ஹாஸ்யம், நான் எந்த நகைச்சுவையும் அல்ல. நாமே நயக, எந்த நீதி நெறிமுறையும் கிடையாது. நாமே விருத்தம், யார் இதெல்லாம் இறைநிலையில் இருக்கிறவன் சொல்லலாம். மனிதனாக இருக்கிறவன் கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் வளர்ந்து அப்புறம் என்னவாகணும், அப்புறம் ஒவ்வொரு கட்டுகளாக அவிழ்த்து போட்டுடலாம். நாமே விருத்தம், நாமே விருத்தம், நான் வளர்ச்சி அடைவதும் கிடையாது. நாமே கிளானிர், நான் எனக்கு எந்த துக்கமும் கிடையாது. நாமே சேஷ்யம், நாமே சோஷ்யம், நான் எந்த கட்டுப்பாடுகளும் எனக்கு கிடையாது. நாமே சுகம், இதெல்லாம் எப்போ வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சவன் சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம். முக்தனாகி ஜீவன் முக்தனானவன் சொல்கிறான், இந்த மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நாமே ஞாத்தா, நான் ஞாத்தா அறிபவனும் அல்ல. நாமே ஞானம், அறிவும் அல்ல. நாமே நேயம், அறியப்படும் பொருளும் அல்ல. நாமே துப்பியம், நாமே துப்பியம், நான் எனது உனது. நாமே துப்பியம் உனதுனோ, நாமே பக்யம் எனதுனோ. நாமே துவம் நீனோ, நாமே அகம் நான் என்றும். நான் நீ எனது உனது எதுவும் கிடையாது, அஸ்மிதா கிடையாது. நாமே ஜரா, முதுமையும் எனக்கு கிடையாது. நாமே பால்யம், இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறேன்னா இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், நிறைய பேசியாச்சு. நாமே பால்யம், பால்யனும் கிடையாது, பாலனும் கிடையாது. நாமே யவ்வனம், இளமையும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். இதி அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மேதி நிச்சயக, நான் பிரம்மம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். நேற்று சொன்ன இல்லையா, பிரம்மங்கிற வார்த்தையில், அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையில் அணுவளவும் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வரக்கூடாதுன்னு இல்லை, உண்மையை உணர்ந்தா சத்தியத்துக்குள்ளே போயிட்டோம்னா நாம் சத்தியஸ்வரூபமாக ஆகிடுவோம். அங்கே பயம், துக்கம், மரணம் 3ம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ சொன்னிச்சில்ல, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிச்சில்ல, அது என்னது? அகம் சத்துன்னு அர்த்தம். சத்துனா என்னது? சத்தியம்னு அர்த்தம். சத்தியம்னா என்னது? சத்தியம் இருந்தால், உங்ககிட்ட சத்தியம் இருந்தால் உங்களுக்கு பயமோ துக்கமோ மரணமோ கிடையாது. இதுதான் முதல்ல அடைகிற, ஜீவன் முக்தன் அடைகிற முதல்ல அட்வான்டேஜ். இந்த நிலை வந்துடும் வாழ்நாள் ஃபுல்லாக. இந்த ஜென்மா இல்லை, எந்த ஜென்மா எடுத்தாலும் பயம் துக்கம் மரணம் கிடையாது. அழியாத நிலையில் மரணத்தை பற்றி பயந்துக்கிட்டு இருப்பாங்க, பல பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே நோயெல்லாம் வந்துச்சு வச்சுங்களேன், இந்த உலகத்தெல்லாம் பார்த்து, ஐயோ இந்த உலகம்லாம் இப்படி இருக்கே, நான் மட்டும் போகிறேனே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க,
அதுக்கு சாஸ்திரத்தை பிடிக்கலாம், ராமான்னு சொல்லலாம், குருவை பிடிக்கலாம், சொத்துக்களையெல்லாம் பொருளையெல்லாம் அருளாக மாற்றிக்கலாம். அறிவே கிடையாது. அப்போயாவது அந்த வயசுல குருவை எப்போ வேணாலும் தேடலாங்க. ஒரு நல்லா புரிஞ்சுங்க, நல்ல வழியில் எவ்வளவு தாமதமானாலும் ஆரம்பிக்கலாம், தவறான வழியில் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் திரும்பலாம். சாஸ்திரம் அனுமதிக்குது, இறைவன் அனுமதிக்கிறான். லேட் ஆகிடுச்சு அப்படின்னு விட்டுட வேண்டாம். நல்ல காரியமாக லேட்டானாலும் ஆரம்பி. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். பிரம்மேத்தி நிச்சய. ஏன்னா என்னாச்சு, அவனுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நிச்சயம் ஆகிட்டான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அனுபூதி ஆயிடுச்சு, அனுபூதி நிச்சயம் ஆகிருக்கான். நிர்பீஜ சமாதி கூட போயிடலாம். அவனை சுவாமி தான் என்ன பண்ணுறாங்க, வித்வானம்னு சொன்னல, வியுத்த அவஸ்தானம்னு எழுப்புறாரு. நீ போய் இந்த வேலை உனக்கு இருக்குது, நீ போய் தூங்க போகாத, இந்த வேலையை செஞ்சுட்டு போய் தூங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஜீவன் முக்தர்களை பிறக்க வைக்கிறது. சொல்கிறது புரியுதா? அவங்களுக்கு எந்த நோக்கமும் இருக்காது, அவங்களுக்கு எந்த குறிக்கோளும் இருக்காது. வந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்த வேலை யாருக்கான, இறைவனுக்காக வந்திருப்பாங்க, இறைப்பணியை செய்வாங்க, வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. பாக்கி எல்லாரும் ஆசையினால் பிறக்கப்பட்டவர்கள். இறைவன் 10 அவதாரம் எடுத்தார். தசாவதாரம்னா காமத்தினால் பிறக்கலை, ஆசையினால் பிறக்கலை, கம்பல்சரி பிறந்தே ஆகணுங்கிற வாசனையினால் பிறக்கலை. அவர் மனுஷன்தான் வாசனையினால் பிறக்கிறான், ஆசைகளால் பிறக்கிறான், பதிவுகளால் பிறக்கிறான். ஜீவன் முக்தர்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அவங்க பேசாமல் எப்போதும் போல யதார்த்தமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ வேலை கொடுப்பாரு, கரெக்டாக செய்வாங்க. புரிஞ்சுக்குங்க. அதனால் பிரம்மேத்தி நிச்சய, நான் பிரம்மங்கிறதுல எனக்கு தெளிவாக இருக்கேன். சத்தியத்தை உணர்ந்த அதான் ரியலைசேஷன்னு பேர். அந்த ரியலைசேஷன் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை மேன்மைப்படுத்துது, பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகுது. பொய் பின்னாடி நம்ம தைரியமாக போகிறோம், பொய் பின்னாடி நம்பிக்கையோடு போகிறோம். பொய் பின்னாடி சத்தியத்துக்குள்ள அப்படி போக மாட்டோம். புண்ணியம் இல்லை, குரு இல்லை, வழி தெரியலை. அதனால் அது போக அந்த திஸ் ரோடு இஸ் நாட் டேக்கன்னு சொல்லுவாங்க, லெஸ் ட்ராவல்டு. அந்த ரூட்டையாக எவனும் செலக்ட் பண்ணுறதில்ல. முக்தினா என்ன இது அப்படின்னு கேட்பான். முக்தியை பற்றி யார்கிட்டயா பேச முடியுமா? ஞான யோகத்தை பற்றி பேச முடியுமா யார்ட்டையாவது? யோகத்தை பற்றி யார்ட்டையா பேச முடியும்? எல்லாம் யோகத்தில் இருக்கானா? இல்லை, கர்மத்தில் இருக்கான் எல்லாம். என்ன அது கர்மம்னா? ஆசை, அலைச்சல். அது பேர் கமிட்மெண்ட்டான். கமிட்மெண்ட்டான். அது கடனை அடைக்கிறாரு, கமிட்மெண்ட்டான் அது. ஆச்சா? அதனால் இந்த மந்திரத்தில் என்ன சொன்னிச்சுன்னா, நான் ஆப்ஜெக்ட் அல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னன்னா, இது எல்லாம் நான் செய்கிறேங்குது, நான் சப்ஜெக்ட்டுங்குது. அது எப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுன்னு தெரியும்? நீ அறிவுங்கிறது உனக்கு தெரியும், நீ சைத்தன்யங்கிறது உனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுற, அறியற. யாரை அறியற? இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு முதல்ல அறியற. அப்புறம் அவன் நமக்குள்ளேயே இருக்கிறான்னு அறியற. அப்புறம் இருக்கிறேனுங்கிற, இருக்கிறது அல்லது இருக்கிறான்னு இருக்கிறேன்னு வருது. அது மட்டும் இல்லை அறிவு, நான் பிரம்மமாக இருக்கிறேனுங்கிறது தான் அனுபூதி. நான் இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன். இதை விட மேன்மையான ஞானம் என்ன இருக்கு? இதை விட மேலானது ஏதாவது உலகத்தில் இருக்கா சொல்லுங்கள். பேரானந்தத்தை விட மேலானது ஏதாவது இருக்கா? நிரந்தரமான ஆனந்தம், பிரேக் இல்லாத ஆனந்தம், கண்டமாகாத ஆனந்தம், பயமில்லாத ஆனந்தம், துக்கம் கலக்காத ஆனந்தம் இருக்கா ஏதாவது? அப்போ அதை விட்டுட்டு பாக்கி வேலைகளை செய்கிறோம்ல. அதனால தான் இந்த யாகத்தை பெரிய மேலான தர்மம்னு சொன்னாங்க. எவன் ஒருத்தவன் வேதாந்தம் வரானோ, எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார், எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதை. எவன் ஒருத்தவன் ஞான யோகத்துக்கு வரானோ, எந்த யாகத்தில் கலந்துக்கிறானோ, அவன் செய்யக்கூடிய தர்மங்கள்லேயே மேலான தர்மத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம்னு சொல்கிறார். அவனுக்கு பலன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவனுக்கு விஷ்ணு பதம் ஆப்னோதி, அவனுக்கு இறைவனுடைய பரமபதம் கிடைக்கும். அதாவது சொரூபத்துக்கு போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் பாஷையில் பரமபதம்னு சொல்வார்,
நாம் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, பயம் துக்கம் இல்லாது போகும். தரிசனம் ஆச்சா என்ன ஆகும்? தரிசனம்னா என்ன? மெய்ப்பொருளை அறியறது. நீ அழியாத பொருளுங்கிறத உனக்கு தெரியாதே. எத்தனோ நாள் நம்ம செத்து போயிடுவோம்னு நினச்சோமே. அழியானா சின்ன வயசில் நம்ம கட்டில் மேலே படுத்து நம்ம எப்படி இருந்தாலும் கடைசி காலத்தில் செத்து போயிடுவோமா, இருக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிடுவேன். ஒரு 10 வயசு வரைக்கும் எப்படி இருந்தாலும் கடைசி காலத்தில் செத்து தான் போயிடுமா, எல்லோரும் போயிட்டாங்க நம்மளும் போயிடுவோமா அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது நினைக்கவே மாட்டேன். அதெல்லாம் என்ன அர்த்தம்? மெய்ப்பொருள் அறியாத வரைக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். மரணம்ங்கிறது இல்லை, எத்தனையோ யுகமாக நம்ம இருக்கோம், இந்த ஜென்மா தான் இதுதான் கிடையாது, ஃபஸ்ட்டு கிடையாது. எத்தனையோ கோடிக்கணக்கான அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்திருக்கோம். நாம் எத்தனையோ கோடி குழந்தையான பெற்று இந்த சமுதாயத்துக்கு விட்டுருக்கோம். சில நல்ல குழந்தையும் இருக்குது, சில அபிஷ்ட குழந்தையும் இருக்கும். எத்தனையோ உற்றார் மாறி போயிட்டோம், எத்தனையோ ஊரில் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் இருக்குமா இருக்காதா? தெரியுதில்ல உங்களுக்கு? உங்கள் கணிப்பில் உங்கள் எலி மூலையில் என்ன சொல்லுது? ஆமாம் ஆமாம், மறுக்க முடியலல்ல. ஆமாம், எல்லாமே வேதம் கரெக்டாக தான் சொல்லுது. எதுவுமே ஒன்றும் மறுத்தே பேச முடியலையே. நம்ம கேட்பவர்கள் எவ்வளோதான் முறை முயற்சி பண்ணோம், 1000 முயற்சி பண்ணியிருக்கான். அந்த வேதத்தை மறுத்து பேசி ஒரு வார்த்தையாவது பிடிக்கலான்னு பார்த்தா யோசிக்கிறான். அந்த எலி மூலையில் அவனுக்கு எட்டவே மாட்டேது. இப்போ அவனே என்ன முடிவு பண்ணிட்டான்? இது முக்கியமான பொக்கிஷம், நாம் கற்றுண்ட மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பணும்னு நினைக்கிறான். அவன் பேச்சை 28 பேர் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பான். அவன் யோசனை பண்ணி உங்கள் பேச்சை கேட்டு எவனா ஒருத்தனாவது ஜாயின் பண்ணியிருக்கானா? கொஞ்சம் வாசனை பண்ணி பாருங்களேன். அப்போ நீங்கள் உங்கள் செல்லில் வச்சுருக்கிறதெல்லாம் தண்டக்காரமாக வந்துடும். எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தொலைங்க. இதோட 1,01வது முறை சொல்கிறேன். உங்கள் பேச்சை கேட்காதவன், உங்கள் பேச்சை கேட்டு பூஜைக்கோ தியானத்துக்கோ வேதத்துக்கோ போகாதவன் இங்கே தான் வரணும் இல்லைங்க. இங்கே ஒன்றும் யார் வந்தால் என்னங்க, 4 பேர் இருந்தானா 40 பேர் இருந்தானா? ரக்ஷிதா மட்டும் உட்காந்தாலே அவளுக்காக நான் கிளாஸ் எடுப்பேன். அவளுக்கு புரியுதா புரியல உட்காந்துருப்பா கண்டிப்பாக. நான் அவளை பார்த்துட்டே பாடத்தை நடத்தி முடிச்சிருப்பேன். பேசுகிறது ஒருத்தவங்களுக்கான கோடி பேர் இருந்தாண்ணா, எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ கேட்டுட்ருக்காங்களா இல்லையா? அதனால் இந்த நான் சப்ஜெக்ட் இல்லை, நான் ஆப்ஜெக்ட் இல்லை, நான் சப்ஜெக்டு. ஆப்ஜெக்ட்னா என்னது? எப்போ எது வரைக்கும் ஆப்ஜெக்டு? நீ அறிவு பொருளாக இருக்கிற வரைக்கும் ஆப்ஜெக்டு. அதுவும் துவைத்தமாக இருக்க. நீ அதை பார்த்துட்ட, தரிசனம் பண்ணிட்ட, அது பேர் ரியலைசேஷன். வெளிச்சம் வந்துடுச்சு, அது பேர் என்லைட்டன்மெண்ட்டு. தரிசனமாச்சு, என்லைட்மெண்ட் ஆச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு, ரியலைசேஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அனுபூதி ஆகணும். அனுபவம் அறிவு அனுபவமாக மாறி அனுபவம் அனுபூதியாக மாறணும். 3 நிலை தான். அந்த அனுபூதி வரும்போது அங்கே ஆப்ஜெக்ட் இருக்காது, சப்ஜெக்ட் ஆகிடுறோம். புரியுதா? இது வரைக்கும் நாம் வேறு அது வேறாக இருந்தோம். அது அன்பாக இருந்துச்சு, நம்ம அறிவாக இருந்தோம். அறிவு அன்புக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆனந்தம் பிறந்துடுச்சு. இப்போ நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொன்னாலே நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு தான் அர்த்தம். எப்போ ஆப்ஜெக்டாக மாறுது, எப்போ சப்ஜெக்டாக மாறுது தெரியுதா இல்லையா? வித்தியாசம் தெரியுதா இல்லையா? குழப்பம் இருக்கக்கூடாது. ஏன் எப்படி ஆப்ஜெக்டாகும், எப்படி சப்ஜெக்டாக மாறும்? சப்ஜெக்டுக்குள்ளே போனால் சப்ஜெக்ட் ஆகிடும். இப்போ எது போச்சு, எது பார்க்குது, எது அறியுது? எல்லாத்தையும் ஒன்று தான் அறியுது. ஒரே ஒரு உயிர் 1000 கோடி மக்கள் உடம்பெடுத்து 1000 கோடி கண்களால், 2000 கோடி கண்களால், 2000 கோடி கைகளால், 2000 கோடி கால்களால், 2000 கோடி காதுகளால், 1000 கோடி மூக்கால், 1000 கோடி வாயால் பேசுது, சிரிக்குது, கேட்குது, எல்லாம் பண்ணுது. புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஒரு உயிர், ஒரு ஆத்மா, ஒரு சத்து தன்னை 1000 கோடியாக பிரித்து வச்சுருக்கு. அதுவே கண், அதுவே மூக்கு, அதுவே வாய். பேசுகிறதும் அதான், கேட்குறதும் அதான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே போனோம்னா அப்போ நாம் யார்? நம்ம இப்போ அறிவு பொருளாக இருக்கோம், சித்தாக இருக்கும். அறிவு பொருள், சித்துனாலே உணர்வு, அறிவுன்னு அர்த்தம்.
சத்தோட சேர்ந்தோம்னா நாம் சத்தாயிடும். ஆமாம், சப்ஜெக்ட் சித்து வந்து தன்னை சப்ஜெக்டை அறியலையே. சித்து வந்து தன்னை வேறையால் அறியுது. சித்து சத்து தூரத்தில் இருக்குது, நாம் வெளியில் இருக்கோம், நான் அறிகிற பொருளாக இருக்கேன். அதோடைய சரிபாதி தாங்கிறது எப்போ தெரியுது? அதுக்கு ஞானம் வந்தால் தான் அதுக்கு தெரியும். அது வரைக்கும் அது அஞ்ஞானத்தில் தானே இருக்குது. அது வரைக்கும் அது வேறு இது வேறுன்னு நினைக்குது. அறியும் போது ரெண்டு பேரும் ஒன்றுங்குது. அறியாத வரைக்கும் ஆப்ஜெக்ட்னு சொன்னிச்சு, அறிஞ்சதுக்கப்புறம் நான் தான் அதுன்னு சொல்லுது. புரியுதா இல்லையா? இருக்கிறது ஒன்று தான், இருக்கிறது ஒன்று தான். ஒன்று தன்னை அறியாமல் தான் யாருன்னு அறியாமல் தன்னுடைய சரிபாதியை உயர்வாகவும் தன்னை தாழ்வாகவும் நினைக்கிது. இடையில இருட்டு. இந்த வெளிச்சம், அறிவுங்கிற வெளிச்சம், ஞானங்கிற வெளிச்சம் வரும்போது அந்த இருட்டு நீங்கன்னா தான் எதிர்த்தாப்புல இருக்கிறது. அதனால இதை கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இந்த சித்த கண்ணாடின்னு சொல்லுவாங்க, இல்லை பிம்பம்னு சொல்லுவாங்க, இல்லை மாயைன்னு சொல்லுவாங்க, இல்லை மனம்னு சொல்லுவாங்க, இல்லை சித்துன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இருக்கிறது ஒன்று தான், சத்து ஒண்டி தான் இருக்குது, எப்போதும் இருக்குது. அதோடைய பிம்பம் தான் நாம். எதுக்கு பிம்பத்தை உருவாக்கினா இந்த கனவை ட்ராமாவை நடத்துறதுக்கு. இப்போ நைட்டு தூங்குறீங்க. நைட்டு ஹிமாச்சல் பிரதேசில் ஹரித்வாரத்தில் கங்கையில் குளிக்கிறீங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. படித்துறையெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. செயின்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்ம்லாம் நல்லாயிருக்கு. நிறையா சாதுக்கள் ரிஷிகள்லாம் போகிறாங்க வராங்க. எல்லோரையும் பார்க்குறீங்க. எல்லாம் யார்? எல்லாம் உங்கள் இப்போ இந்த இது பார்த்தோம் இல்லையா, ஸ்பைடர் பார்த்தோம் இல்லையா, ஒரே மூச்சில் ஏக்தமாக பண்ணுது பாருங்கள். யாராலும் பண்ண முடியாதுங்க. அது ஏக்தமாக கிட்டத்தட்ட ஒரு 100 சுற்றுக்கு மேலே சுற்றுதுங்க. ஏக்தம் யாராலையும் முடியாது. அதுவே கிரியேட்டர், அதுவே மெட்டீரியல், அதுவே கிரியேட்டிங் இன்டெலிஜென்ஸ். இதுதான் கடவுளுக்கு. அதுக்கு அவர் எடுத்து போட்டிருந்தாரு. நான் அது அந்த லைனை நான் அடியேன்னு எழுதினேன். இப்போ கனவுல நீங்கள் பார்த்தீங்களே அத்தனை பொருட்கள், அதெல்லாம் யார்? அத்தனை நீங்கள் தானே தயாரிச்சு. நீங்கள் தான் மெட்டீரியல், நீங்கள் தான் இன்டெலிஜென்ஸு, நீங்கள் தான் கிரியேட்டர். மூணும் நீங்கள் தானே. இப்போ கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதே தான் வித்தியாசம். நனவுக்கும் கனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுதான் மாண்டவிக்கியம் சொல்லுது. மாண்டவிக்கியம் விசாரம் பண்ணுவேன். சந்தர்ப்பம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வரேன். அதனால் இந்த பால்யம், யவ்வனம் இதெல்லாம் நான் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி, நான் இருக்கிறேன், பிரம்மமாக இருக்கிறேன், சப்ஜெக்டாக இருக்கிறேன். இது வரைக்கும் நான் வேறு, ஆப்ஜெக்ட் வேறு இருந்துச்சு. இப்போ ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக எப்போ அதுக்குள்ளே போனால் தான். ஏன் உள்ளே போனால் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும்? ஏன் உள்ளே போனால் தான் அந்த உணர்வு வரும்னு சொன்னேன். நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கினா தானேங்க டாக்டர் ஆக முடியும். 5 வருஷம் படித்தா தானேங்க டாக்டர் ஆக முடியும். அப்போ 5 வருஷம் படித்து தான் நீ உள்ளே போகிற. உள்ளே போனோடனே நீ டாக்டர்னு சொல்கிறாங்க, தத்துவமசின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் டாக்டர்னு சொல்கிறீங்க. இங்கிலீஷில் சொன்னால் ஒத்துக்குவீங்க, சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. என்ன தமிழர் கல்ச்சர் இது? கேடுகட்ட கல்ச்சர் இது. மாற்றிக்கிங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? 5 வருஷம் படிக்கிறப்ப டாக்டர் சீட்டானோன்னு டாக்டர் ஆகலை. டாக்டர் மெடிக்கல் சீட் வாங்கினோன்னே நீ டாக்டர் ஆகலை. உலகம் வேணால் டாக்டர்னு சொல்லிக்கோ. நீ டாக்டர் இல்லை, நீ ஒத்துக்க மாட்டல்ல. ஆனால் 5 வருஷம் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கிட்டேன். இப்போ உன்னை டாக்டர்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டியா? நீ என்ன அதான் ரீச் பண்ணியிருக்க. நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்கிற வார்த்தையிலேருந்து டாக்டர் அப்படிங்கிற இதை வாங்கிக்கிற. இது புரியுதா? இப்போ அது வரைக்கும் நீ ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. அந்த டாக்டருங்கிற அந்த ஞானம், அந்த ஸ்தானம் ஞானம் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. இப்போ டாக்டர் ஆகிட்ட. இப்போ டாக்டர் வேறு, நான் வேறேன்னு சொல்லுவியா? என் பேர் இது, நான் டாக்டராக இருக்கேன் அப்படி சொல்லுவியா? அப்படியா சொல்லுவேன்? கிடையாதுல்ல. உடனே டாக்டர் ரமேஷ் பாபு தானே எழுதுங்க. அதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துருக்கு. சரி,
அதனால் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மேத்தி நிச்சய பிரம்மந்தான் நான்கிறத உறுதிப்படுத்துகிறேன். சித்தகம் அதே சொல்லுது, நான் அறிவு நான், சித்தகம் உயிர் நான், உணர்வு நான். சித்தகம் சித்தகம் ச இது என்றும் யார் நினைக்கிறானோ வாழ்கிறானோ ச ஜீவன் முக்த உச்சத்தே. எவ்வளோ வார்த்தைகள் சொல்லிச்சு பார்த்தீங்களா? ஜீவன் முக்தனா யார்? இந்த நிலையை தொட்டவன். பிரம்மைவ அகம், பிரம்ம மட்டுமே நான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ சித்தே சத்தில் போய் உட்காந்துருச்சு. சம்சித்தம் வார்த்தை மறக்காதீங்க, முக்கியமான வார்த்தை இது. இது இனிமேல் அனுபூதி ஃபுல்லாக ஒரு 10 ஆண்டுகள் இது பயணம் செய்யும். சம்சித்தம்ங்கிற வார்த்தை நல்லா வச்சுங்க, அருமையான வார்த்தை இது, மந்திர வார்த்தை. என்ன பண்ணணும்னா அனுபூதிக்கு முயற்சி பண்ணணும், அங்கேயே உக்காந்துடணும். புரியுதா சொல்கிறது? பிரம்மைவ அகம் சித் ஏவ அகம், சித்தே நான், உணர்வே நான், பிரம்மமே நான், பரவாகம் பரமே நான். ஜீவாத்மாவும் நான் தான், பரமாத்மாவும் நான் தான் சொல்லு. சித்தும் நான் தான், சத்தும் நான் தான். சித்தாவே சித்தேவகம் பரா ஏவ அகம். நான் சம்சய, சந்தேகப்படாத. உண்மையாக சந்தேகப்படான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. தலையெழுத்து பார்த்தீங்களா? உண்மையாக சொல்லிவிட்டு அதில் சந்தேகப்படாத சந்தேக ஆத்மா வினசதி அப்படிலாம் அவர் சொல்கிறாரு, பெருமாளே சொல்கிறாரு. ஏன்னா நம்மளால எலிமூலையை வச்சுக்கிட்டு அவரை ஜட்ஜ் பண்ணுறான். யாரை? குருவாக இருக்கார், யோகீஸ்வரனாக இருக்கார். மகாவிஷ்ணு யோகீஸ்வரனாக இருக்கார். அர்ஜுனன் யார்? ஜீவாத்மா. பரம்பொருள் மகாவிஷ்ணு யார்? பரமாத்மா. இப்போ நீங்கள்லாம் அர்ஜுனன். முருகப்பெருமான் நமக்கு குருஸ்தானத்தில் யோகீஸ்வரனாக இருந்து சொல்லிக் கொடுக்குறார். சந்தேகப்படாத, ந சம்சயத்தி. பொய்யை நம்புவான், உண்மையை நம்ப மாட்டான். பிரம்மைவ அகம் சித்தேவ அகம் பராவ அகம் ந சம்சயக, சந்தேகப்படாத. சுயமேவ சுயம் ஹம்சக, தன்னில் தானாய் நிற்பவன் அன்னப்பறவை. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சம். புரியுதா? தன்னில் தானாய் நிற்பவன். அனுபூதியை தொட்ட சகஜ சமாதியில் கீழே இறங்கி வர்றது. அவர் பூஜை பண்ணும்போதே அவர் அனுபூதியெலாம் ஆயிடுச்சு. யாருக்கு? பரமஹம்சருக்கு. எல்லா ரமணருக்கு அப்படி தான். விருப்பாட்சி குகையிலையும் மேலே 2 குகை ஸ்கந்தாசிரமம் மேலே இருக்குது, இந்த மலை மேலே இருக்குது. 22 வருஷம் அங்கே தபஸ் பண்ணியிருக்கார். ஞானம் அவருக்கு அங்கேயே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு ஞானம்? மதுரையிலே ஞானம் வந்துருச்சு. ஞான நிஷ்டைக்காக இந்த 22 ஆண்டுகள் போதுமா? சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுத்தோ அப்படி வாழ்ந்துருக்கார். அணுவளவும் சந்தேகமே இல்லை. சகஜ சமாதியில் தான் எல்லாம் காய்கறிலாம் வெட்டு வரான். அந்த சமையல் கூட ஒரு 10 பேர் எப்போதும் இருப்பாங்கல்ல ஆசிரமத்தில். காய்கறி வெட்டுறது, பசுமாடு கோசானை அங்கே போய் கோசாலை போய் பார்க்குறது, குரங்கு கூட விளையாடுறது, காக்கா கூட பேசுகிறது, இப்படிலாம் பண்ணியிருக்கார். என்ன அர்த்தம்? சகஜ சமாதி. சொர்ப்பத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் காட்சிகள் இருக்காது. காண்பவராக இருப்பார், திருக்கா இருப்பார், திருஷ்யம் இருக்காது. திருஷ்யம்னு இருக்காது. சொல்லித்தரேன், இன்டைரக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது பேசுவோம் சந்தர்ப்பம் வரும். பார்ப்பவராக இருக்கிறார். புரியுதா? எல்லாம் ஏதோ எந்த அறிவும் உள்ளே போகாது. கண்ணு பார்க்குமே தவிர எந்த சிந்தனையும் இருக்காது. சிந்தனை இல்லாமல் இருக்கிற நிலை தான், எந்த எண்ணங்களும் இல்லாத நிலை தான் மோட்சம்னு பேர், ஸ்வரூப அவஸ்தானம்னு பேர், சம்சிதம்னு பேர், அனுபூத்தின்னு பேர், சமாதின்னு பேர். எல்லா வார்த்தையும் ஒன்று. யோகம்னு பேர். எல்லாம் ஒரே அர்த்தம்தான். சுயமே சுயம் அம்சக, சுயமேவ சுயம் அம்சக, தன்னில் தானாய் நிற்பவன் அன்னப்பறவை. சுயமேவ சுயம் சிதக, சத்தில் சித்தே அமர்ந்தது, நிலைத்தது. சுயமேவ சுயம் பஷ்யத், தன்னை தானே பார்க்கிறான். அதான் தியானம். வார்த்தைகள்லாம் கோடி பொறும். சுயமேவ சுயம் பஷ்யத், தன்னை தானே பார்க்கிறான். சித்து சத்தை கண்ணை மூடி பார்க்கிறது. ஸ்வாத்ம ராஜ்ய சுகம் வசேத், தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உள்ளே உருவாக்கி அந்த சுகத்தில் உக்காந்துருக்கு. வசேத், வசிக்கிறது, வாழ்கிறது.
ஸ்வாத்மானந்தம் சதா பஷ்யேத், தன்னுடைய ஆனந்தத்தை சுவைக்கிறது, பார்க்கிறதுங்கிறத விட சுவைக்கிறதுங்கிற வார்த்தை தான் கரெக்ட். ஸ்வாத்மானந்தம் சதா பஷ்யேத், தன்னுடைய ஆத்மானந்தத்தை அள்ளி பருகுகிறது. அமிர்தத்தை பிரம்மாமிர்த வருஷயத்தின்னு வந்துச்சு இல்லையா, அப்படி ஸ்வாத்மானந்த சதா பஷ்யேத். அற்புதமான உபனிஷத்து இது, தேஜோபிந்து உபனிஷத். உங்களுக்கு எப்போ எது தேவையோ முருகப்பெருமான் கரெக்டாக கொண்டு போகிறார். அடியன் சாட்சியாக சொல்கிறேன். அதனால் ஸ்வாத்ம ராஜ்யே சுகம் வசேத், ஸ்வாத்மானந்தம் சதா பஷ்யேத், சஜீவன் முக்த உச்சதே, அவனை ஜீவன் முக்தன் என்று கூறுகிறார்கள். என்ன முக்கியமான வார்த்தை என்ன? சுயமேவ சுயம் அம்சக, தண்ணீர் தானாக நிற்பவன் அன்னப்பறவை. எழுதுங்க இந்த லைனை, சுயமேவ சுயம் அம்சக. இப்போ தான் நோட்டு எடுக்க போகிறாரு. சுயமேவ சுயம் அம்சக, தண்ணீர் தானாய் நிற்பது அன்னம். சுயமேவ சுயம் சிதக, தண்ணீர் தானாய் அமர்ந்தவன். சுயமேவ சுயம் பஷ்யேத், தன்னைத்தானே பார்க்கிறான். ஸ்வாத்மராஜ்ய, முக்கியமான மந்திரம் இது. ஸ்வாத்மராஜ்ய சுகம் வசேத், தன்னுடைய ராஜ்யத்தில் ஆத்ம ராஜ்யத்தில் சுகத்தில் வசிக்கிறான். ஸ்வாத்மானந்தம் சதா பஷ்யேத், இருக்கிற ஆனந்தத்திலே மேலான ஆனந்தம், ரொம்ப உயர்வான ஆனந்தம் தன்னில் தானாக நிற்பது, சத்தை சித்தே போகிப்பது, அதுதான் சிவபோகம்னு பேர். ச ஜீவன் முக்த உச்சத்தை எழுதுனீங்களா? சுயமேவ ஏக் வீரோ அக்ரே, ஒரே சோல்ஜர், ஒன் மேன் ஆர்மின்னு சொல்கிறோம்ல, சுயமேவ பிரபு, தானே சோல்ஜர், தானே லீடர், கேப்டன், ராஜா, கிங்கு, எப்படி வேணா. சுயமேவ பிரபு ஸ்மிருதக, ஸ்வரூபே ஸ்வயம் ஸ்வப்சேத், தன்னுடைய ஸ்வரூபத்தில் தானாய் நிற்பது. தன்னுடைய ஸ்வரூபத்தில், தன்னுடைய சத்தில், அதே தான் அர்த்தம். தன்னில் தானாய் நிற்பது. சிவஸ்வரூபே ஸ்வயம் ஸ்வப்சேத், யார் அப்படி நிற்கிறானோ ச ஜீவன் முக்த உச்சதே, அவனே ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள். இது வரைக்கும் இருக்கட்டும். 185 199 வரைக்கும் பார்த்தோம். எத்தனை மந்திரம்? கால்குலேட்டர் எடுத்து கணக்கெல்லாம் போட்டு சாயந்தரத்துக்குள்ளே சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை மந்திரம்? 185 197, 13 மந்திரமா? 199, 15 மந்திரமா? 15 மந்திரம் பார்த்து. விஷயம் ஏற்கனவே பேசப்பட்டதுனால அடியான் வேகமாக இத்தனை மந்திரங்களை நம்ம கடந்திருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.